ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமான்சர் மேனோவோட 52வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 51 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோட முடி இருந்துட்டு ஷார்ட் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த போர் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஹீரோவை நைட்டா வந்துட்டு சர்வ் பண்றியான்னு கேட்டிருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ கிட்ட ஒரிஜினல் சீன் இருக்குன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்போட ஸ்டார்டிங்ல ஆமி இருந்துட்டு வாவ், இந்த டீ இருந்துட்டு செம்ம டெலிஷியஸா இருக்கு, நான் குடிச்சல இதான் பெஸ்ட் டீ, இந்த மாதிரி ஒரு டீ கிடைக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்குல்ல, இது எல்ப்ஸோட டீ தான், நம்மளோட ட்ரேடிங் ப்ராடக்டா இருக்கிறதுக்கு இது ஓகே தானே அப்படிங்கிறப்ப சலீம் வந்துட்டு யா இது ஒன்றும் அவ்வளோ பேடா கிடையாது. அது மட்டும் இல்லாம எப்படி அந்த செடுமூஞ்ச எல்ஸை வந்துட்டு நீ கன்வின்ஸ் பண்ணனே தெரில, என்ன மாதிரியான ட்ரிக்கை நீ யூஸ் பண்ண அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் கொஞ்சம் லக்கி அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஓ உன் முகத்தை பாக்குறப்ப ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்க போலயே, இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி உன்னோட முகத்துல ஏதோ நிறைய மார்க்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு சலீம் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு நினைக்கிறப்ப ஆமி வந்துட்டு ஓ மறுபடியும் நீ வந்துட்டு வேற ஒரு இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிட்டியா பிரதர், அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினது வந்துட்டு கஷ்டமா இருந்ததுனால கொஞ்சம் வயசான மாதிரி மாறிட்டியோ அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையுமே நான் அந்த அளவுக்கு வயசான மாதிரியா தெரியறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்த அதே பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு ஃபைனலா அவனை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சா, பட் உள்ளுக்குள்ள அப்நார்மலான பவர் இருந்துட்டு என்னால உணர முடியுது. அதுவும் ஒரு பவர் இல்ல, நிறைய இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த இசபெல்லும் மேக்ஸிமம் அந்த டீயை குடிச்சிட்டு இது வந்துட்டு செம்ம நாஸ்டாலஜிக்கான ஸ்மெல் இல்ல அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் வந்துட்டு ஆமா இந்த லஸ்டீரியாவோட டீயை குடிச்சு பல வருஷங்கள் ஆச்சு அப்படிங்கிறப்ப ஆமி இருந்துட்டு மறுபடியும் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பிக் பிரதர், இது கண்டிப்பா நம்மளோட டாக்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு தீர்த்து வச்சிரும். அது மட்டும் இல்லாம உன்னோட ஹேரை வந்துட்டு ஷார்ட்டா கட் பண்ணிட்ட, வரப்போற வாருக்காக ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டியோ, சரி இப்ப இந்த ட்ரேடுக்கான கான்ட்ராக்ட் எப்ப சைன் பண்ண போறோம், அந்த எல்ஸ் தான் இங்க வருவாங்களா இல்ல நம்ம அங்க போகணுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுவா அப்படின்னு சொல்ல வரப்ப யாரோ வந்துட்டு கதவை தட்டுறாங்க. உடனே சலீம் இருந்துட்டு அந்த பொண்ணு மாதிரி மாறி இப்பல இருந்து என்னோட பேரு ஹேகந்தல், உங்க கிராமல் ஃபேமிலியோட பட்லர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க தான் பட்லர்னா போயிட்டு வர கெட்ஸ வந்துட்டு வெல்கம் பண்ணலாம்ல அப்படிங்கிறப்ப வெளியே வந்திருக்கிறது வந்துட்டு அந்த ஐமீர் தான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் லேடி ஆமி குரோன்வெல், நான் வந்துட்டு லஸ்டீரியாவோட ட்ரேடு ரெப்ரசன்டேட்டிவா இங்க வந்திருக்கேன், என்னோட பேரு ஐமீர் கேலிகிரன் டி ஃபேரலம், நீங்க வந்துட்டு என்ன எய்மீர்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு இன்னைக்காக வரதா சொன்னா அப்படின்னு மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்காம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, என்னோட சைட்ல கொஞ்சம் எரர் இருந்ததுனால இன்னைக்கு தான் நீ வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே என்னால நோட்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிறப்ப எய்மர் நாட் அட் ஆல், ஆக்சுவலா நான் தான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கேன், மோரோவர் இந்த ஹியூமன் வேர்ல்ட எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கு, அது மட்டும் இல்ல கவுண்ட் கிராம்வெல்லோட இரக்கத்தை வந்துட்டு நாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரீபே பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம், உங்களுக்கு இந்த லஸ்டீரியாவோட டீ வந்துட்டு பிடிச்சிருக்கு தானே அப்படிங்கிறப்ப ஆமீர் உண்மையாலுமே இது வந்துட்டு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு டீயை என்னோட வாழ்க்கையிலே நான் குடிச்சது இல்ல அப்படிங்கிறப்ப எய்மர் அது ஒரு ஹானர், இன் தட் கேஸ் நம்மளோட ட்ரேடிங் ஐட்டமா இதை வந்துட்டு நம்ம மாத்திடலாம் அப்படிங்கிறப்ப ஆமி இதை வந்துட்டு நீங்க இன்னுமே நிறைய விளைய வச்சீங்கன்னா எங்களுக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஐயோ எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கே, இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லையே, ஆமி இருந்துட்டு இதை பாத்துக்குவா, நான் இதுல தலையிட தேவையில்ல, சரி அகாடமில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவியனை வந்துட்டு செக் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு டேப்லெட்டை பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு மேக்ஸிமம் நின்னுட்டு வெயிட் ஏதோ ஒண்ணு வெளியே இருந்து வருது அப்படின்னு சொல்றான். அங்க அப்படியே கட் பண்ணி அங்க பார்பேரியன்ஸ் இருந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்களா அதை காமிக்கிறாங்க. அப்ப அந்த வேன்கார்ட் கேப்டன் இருந்துட்டு பரவாயில்லையே இந்த எம்பையரோட மக்கள் இருந்துட்டு முழுசா இடியட்ஸ் கிடையாது போல, அட்லீஸ்ட் அவங்களோட விஜிலன்ஸ் இருந்துட்டு கொஞ்சம் ஒர்த்தியா தான் இருக்குது, கிரேட் சீஃபோட பையன் இருந்துட்டு அந்த சைடு தானே இருக்கான் அப்படிங்கிறப்ப ஜஸ்டர் இருந்துட்டு எஸ் அந்த வெயிலிங் வேலிக்கு அந்த சைடு போனா மட்டும்தான் நம்மளால எம்பையரை வந்துட்டு ரீச் பண்ண முடியும், அதனால இதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அந்த கேன்யாக்கு இருந்துட்டு நான் சொல்றத கேளுங்க மை ஃபெலோ வாரியர்ஸ் ஆஃப் த நார்த், மூஷு நம்ம கிரேட் சீஃப் கைராக்கோட பையன் இருந்துட்டு அந்த இடத்தை தாண்டி தான் இருந்துட்டு கூட்டிட்டு போகப்பட்டிருக்கான், பேட்டில் ஃபீல்ட்லயே இறந்தாலும் நம்மளோட பிரைடு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன், நம்மளால இந்த அசிங்கத்தை இனிமேலும் தாங்கிட்டு இருக்க முடியாது, இன்னைக்கு இந்த பெத்தட்டிக்கான வால்ஸை வந்துட்டு தாண்டி அந்த டேம் எம்பையருக்கு வந்துட்டு நம்ம கில்லிங் ப்ளோ வந்துட்டு கொடுக்க போறோம், அதை நோக்கி மார்ச் பண்ணுங்க சில்ட்ரன் ஆஃப் த ஃப்ரீசிங் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் த பார்பேரியன்ஸ் அவங்க வந்துட்டு இங்க வந்திருக்காங்க, எல்லாருமே உடனே இங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, இத்தனோட மேன் பவர் வச்சுட்டு எப்படி அவங்களை தடுக்கிறது, ரீஇன்ஃபோர்ஸ் மட்டும் டிலே ஆகி தானே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு என்னமோ ஒரு மாதிரி கத்துறான், இன்னொருத்தர் வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல இருந்து பயங்கரமான ரெட் கலர் ஆரா வந்துட்டு இருக்குது. அப்ப அங்க இருக்கிறவங்க கேப்டன் கேன்யக் இந்த ரெட் லைட் வந்துட்டு ஒருவேளை அதுவா இருக்குமா அப்படிங்கிறப்ப
அப்படிங்கிறப்ப அந்த கேண்டேக்கர்ன்ட்டு ஆமா எவ்ரிஒன் பின்னாடி வாங்க, அந்த லைட்டோட ரேஞ்ச்ல இருந்து எல்லாரும் வாங்க, அது நம்ம கிரேட் சீஃபோட சன் மூஷோவோட ஆரா தான், இந்த ஆரா காம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மூஷோ வந்துட்டு திரும்ப பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் பின்னாடி போயிட்டு அப்படியே உண்மையாவே மூஷோவை கடத்தினது வந்துட்டு இந்த எம்பையரோட ஆளுங்க தான் போல. டேமிட், இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்துட்டு அடையணும்னு நினைச்சா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்துட்டு அதுங்களுக்கு இதுங்க தான் அப்படிங்கிறப்ப ஜெஸ்டர் இருந்துட்டு உங்களுக்கு கேக்குதா அப்படிங்கிறப்ப அந்த சைடு யாரோ ஒருத்தவங்க எஸ் மாஸ்டர் ஜெஸ்டர் அப்படிங்கிறப்ப ஒன்ஸ் அந்த ரேந்தோட ரேம்பேஜ் வந்துட்டு ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் சீக்கிரமா அந்த பையனை வேற ஒரு லொகேஷனுக்கு வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு ஹைட் பண்ணிருங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க புரிஞ்சுது, நாங்க உடனே ராத்தை வந்துட்டு மறுபடியும் சீல் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே எவ்வளவு பயமா இருக்கு. சோ இதுதான் ஒரு டெட்லி சின்னோட பவரோட அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்க நம்ம ஹீரோட இடத்துல இன்னொரு கெஸ்ட் வந்துட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐமேர் கேக்குறப்ப ஹீரோ வந்துட்டு ஐம் சாரி ஐமேர், கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எனக்கு ஜீனியஸ் கிளாஸ் வந்துட்டு டேலண்ட் கிடைச்சிருக்கு, என்னால மேக்ஸிமனோட சென்சஸ் இருந்துட்டு எவ்வளவு எக்ஸப்ஷனலா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும், அதுக்கப்புறம் வெளியே இருக்கிறவங்களும் உண்மையாவே டேஞ்சரஸான ஆள் தான், சம்திங் அப்நார்மல் வந்துட்டு என்னால டெஃபினட்டா வெளியே ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற கதவை உடைச்சுக்கிட்டு ஒரு டெத் நைட், அதுவும் வேற யாரும் இல்ல நம்ம மார்னே தாத்தாவோட அந்த ரூடர் தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மார்னே தாத்தா இருந்துட்டு ஓஹோ வாட் அ சர்ப்ரைஸ், ரொம்பவே ஆபத்தான பிரசன்ஸ் எல்லாத்தையுமே நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு உணர்ந்தேன், பட் அது நீயா இருப்ப அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க மேக்ஸிமன் கிரானல் அப்படின்னு கேக்குறாப்ல. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஆமி இருந்துட்டு எய்மீர் கிட்ட என்ன வந்துட்டு மன்னிச்சிருங்க, என்னோட பிரதர் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ட்ராக் பண்ணவே முடியல அப்படிங்கிறப்ப எய்மீர் இல்ல இல்ல எனக்கெல்லாம் அது பிரச்சனையே கிடையாது சார், ஆண்ட்ரியாஸ் இருந்துட்டு சில வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவாரு எல்லார்கிட்டயுமே, அதனாலதான் அவரோட ஆக்ஷன்ஸ் தான் இருந்துட்டு வார்த்தைகளை விட ரொம்பவே பேசும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே இவ சொல்றாளா. அப்ப ஆமி அதை பார்த்துட்டு ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை என்னோட பிரதர் இருந்துட்டு எல்ஃபுக்கு அங்க போனப்ப அவங்களோட கல்யாணம் பண்ணிருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு சரி நம்ம வந்துட்டு அந்த மேட்டர் அவங்கள்ட்ட விட்டலாம், இந்த ட்ரேட் டீலை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் மார்னே தாத்தா கிட்ட எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் ஓஹோ மேக்ஸிமன் கூட இப்படி ஒரு கனெக்ஷன் வந்துட்டு உனக்கு ஏற்பட்டிருக்கா, இதை என்கிட்ட நீ ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் மார்னே, எல்லாருக்கிட்டுமே சொல்லக்கூடிய கதை இல்ல இது, அது மட்டும் இல்லாம எதை சொல்லணும்னா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருப்பேன், மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்ப மார்னே சொன்ன எல்லா விஷயமுமே உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெயிலிங் வேலியை வந்துட்டு பிரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து அந்த பார்பேரியன்ஸ் இருந்துட்டு போக போற போர்ட்ரஸ் இருந்துட்டு வெயிலிங் வால் தான், அதுவுமே இருந்துட்டு பார்பேரியன்ஸ் கையில போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப மார்னே தாத்தா இன்டீட், அது மட்டும் இல்லாம எப்பவுமே அந்த பார்பேரியன்ல மெயின் ஆர்மி வந்துட்டு பின்னாடி தான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வேன்கார்டு மட்டும் தான் முன்னாடி போயிட்டு அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நல்ல வேலையா எனக்கு கேம்ல தெரிஞ்ச மாதிரியே தான் இந்த இடத்துல போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மெயின் ஆர்மி இருந்துட்டு பின்னாடி பள்ளத்தாக்கு கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்துட்டு ஒரு டைவர்ஷனை மட்டும் தான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறப்ப லூனா வந்துட்டு ஆல்ரைட் வா படி போயிட்டு இப்போ ஒரு சண்டை போடலாம், போயிட்டு அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு சோச்சா போதும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப அவசரப்படாத, நாளைக்கு வந்துட்டு அகாடமில மொபைலைசேஷன் செரமனி இருக்கு, சோ என்னால வர முடியாது, மேக்ஸிமன் இசபெல் நான் இல்லாதப்ப இந்த மேன்ஷனையே என்னோட சிஸ்டர்ன்ட்டு நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கிறப்ப மாஸ்டர் மார்னே இருந்துட்டு உங்ககிட்ட பிளான் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட பிளான் என்ன அப்படின்னா அந்த பார்பேரியன் சீஃபோட பையன் அந்த ராத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சு திரும்பி அவங்கள்ட்டயே கொடுக்கறது தான் அப்படிங்கிறப்ப மாஸ்டர் மார்னே இருந்துட்டு ஐ சி அந்த ஒரு பையனுக்காக தானே இந்த போரே வந்துட்டு நடக்குது, பட் அந்த டேராச பிடிச்ச எம்பரோட கண்ணுல இருந்து தப்பிச்சு அவனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண காரியம் இல்ல, யாருக்கு தெரியும் இந்நேரம் அந்த எம்பரோட கையிலேயே அந்த பையன் வந்துட்டு சிக்கி இருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதனாலதான் நான் வந்துட்டு இன்னுமே ஃப்ரீயா மூவ் பண்ற மாதிரி ஒரு மர்சனரியா மாறலான்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஐ சி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு கூப்பிடு, நான் சீக்கிரமா அங்க வந்துருவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ தேங்க்யூ வெரி மச் அப்படிங்கிறப்ப சலீம் பண்ணிட்டு சரி அந்த பையனை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்க, ஜஸ்ட் அவனை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பார்பேரியன்ஸ் இருந்துட்டு வீட்டுக்கு அமைதியா திரும்பி போயிருவாங்கன்னு நினைக்கிறியா, அது மூலியமா அவங்களோட கோவத்தை இன்னுமே நீ ஜாஸ்தி படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் நடக்காது, ஏன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படிங்கிறப்ப உடனே சலீம் இருந்துட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு பேச்சுவார்த்தையா, அந்த பேச்சுவார்த்தையை பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு முட்டாள் இந்த உலகத்துல இருப்பானா அப்படிங்கிறப்ப லூனா இருந்து கவலையப்படாதபடி லூனா கிட்ட பேச்சுவார்த்தை விட்டுரு, நான் வந்துட்டு அந்த டீல பேசி முடிச்சிடுறேன், கமான் லீடர் லூனா வந்துட்டு பண்ண விடு, லூனா எக்ஸாக்ட்டா நீ சொல்றத வந்துட்டு பண்ணுவான் அப்படிங்கிறப்ப லீடரா அப்படின்ட்டு சலீம் பாக்குறான், ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபேக்ஷனோட லீடர் அப்படின்னு சலீமுக்கு தெரியாதுல்ல, மாஸ்டர் மார்னே இருந்துட்டு இண்டீட் நம்ம ஃபேக்ஷனோட லீடரோட ஆர்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிறப்ப சலீம் வந்துட்டு லீடரா அப்ப உண்மையாவே தான் அது நடந்திருக்கா, வயசானதுனால கிளவா உண்மையுமே புத்தி எல்லாம் மழுகி போச்சா அப்படிங்கிறப்ப லூனா இருந்துட்டு இங்க பாரு சலீம் நீமே எங்களோட ஃபேக்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணிரு அப்படிங்கிறப்ப தொந்தரவுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமியும் எய்மீர் வந்துட்டு வெளியே வராங்க, அப்போ உடனே லூனா இருந்துட்டு அங்க பாரு அவளுக்கு வந்துட்டு ரொம்ப கூர்மையான காதுகள் இருக்கு, அது வந்துட்டு ஒரு எல்ஃப் வீட்டுக்குள்ள ஒரு எல்ஃப வந்துட்டு வளர்க்குறீங்களா அப்படிங்கிறப்ப ஆமி வந்துட்டு எங்களோட நெகோசியேஷன் முடிஞ்சான் அதனால எய்மீர் வந்துட்டு இங்க இருந்து போறா அப்படிங்கிறப்ப மாறி இருந்துட்டு லூனா ஒருத்தவங்களோட பாடி ஃபீச்சரை வந்துட்டு இப்படி சொல்றது வந்துட்டு ரொம்பவே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறப்ப லூனா வந்துட்டு பட் அந்த கூர்மையான காது ரொம்ப அழகா இருக்கே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல நீங்க ஒரு 2-3 நாள் தங்க போறீங்கன்னு நினைச்சா அப்படிங்கிறப்ப ஈவன்
இல்ல வேர்ல்டு ட்ரீ இப்ப மறுபடியும் பழைய மாதிரி மாறி இருக்கனால அங்க கொஞ்சம் நாங்க பிஸியா இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களோட பயணத்தை வந்துட்டு இந்த மாதிரி ரஷ் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப அவருன்ட்டு லஸ்டீரியாக்கு நீங்க கொண்டு வந்த அந்த நல்ல விஷயங்களா கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒன் மோர் திங், நீங்க பண்ண போற கிரேட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த வேர்ல்டு ட்ரீ இருந்துட்டு பிளஸ் பண்ணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சார் ஆண்ட்ரியாஸ் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அந்த மொபிலைசேஷன் செரமனியும் வந்துட்டு நடக்குது. அங்க இந்த ராட்லனோட ஆர்ம்ஸ்ல சேர்ந்து இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்னோட கிராட்டிடியூட வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். நான் தான் வரப்போற பேட்டில் கமாண்டிங் ஆபீசரா இருந்துட்டு எல்லாத்தையுமே வழிநடத்த போறேன். கேப்டன் ஆஃப் த 3rd இம்பீரியல் கார்டு யூடி கேலம்ப் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்பவே முடியல. கேப்டன் யூடியே நேர்ல வந்திருக்காரா அப்படின்னா நம்மளுமே நல்லா பண்ணா இம்பீரியல் நைட்டா வந்துட்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறப்ப டைன் இருந்துட்டு எல்லாருமே எக்ஸைட்டடா இருக்காங்க. எல்லாருமே இந்த ஒரு போற சும்மா ஃபீல்டு ட்ரிப்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல அப்படிங்கிறப்ப லூசியா இருந்துட்டு பட் எல்லாருமே சோகமா இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல தானே, போருக்கு போறப்ப எல்லாரும் இப்படிதானே உற்சாகமா இருக்கணும். ஆல்தோ இந்த செரமனிக்கு அப்புறம் நம்மளோட சொந்த வீட்டுக்கு கீழே இருக்கிற கமாண்ட்ல வந்துட்டு இருப்போம். சீனியர் விவியன், உங்களோட ஃபேமிலி வந்துட்டு இந்த வார்ல ஜாயின் ஆகலையா? நான் வந்துட்டு அவங்க ஸ்மால் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸையும் வேன்கார்டையும் அனுப்புறதா வந்துட்டு ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப அவர்ன்ட்டு இட்ஸ் ஃபைன், இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும் அப்படிங்கிறப்ப லூசியா வந்துட்டு பட் சின்ன குரூப்பா போறது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ்ல, உண்மையுமே சீனியர் பாசிமெண்டர்ன்ட்டு சீனியர் விவியன் இப்படி போறத வந்துட்டு அப்படியே விட்டுருவாரா? ஆமா முதல்ல அவர் எங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவை தேடி இருந்த பொண்ணு இருந்துட்டு ப்ரொஃபசர் ஐவி கிட்ட நல்லா என்ன தெரிஞ்ச மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்காத, என்னமோ என் மேல இவ்வளவு நாளும் அக்கறை வச்சிருந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப டைனன்ட்டு யார் அது ப்ரொஃபசர் ஐவிக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிறப்ப லூசியான்ட்டு யாருக்கு தெரியும், ரெண்டு பேரும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப ப்ரொஃபசர் ஐவி இருந்துட்டு என்ன பண்றது, என்னோட தங்கச்சி இருந்துட்டு வாருக்கு போறா, அதான் போறதுக்கு முன்னாடி அவரோட ஃபேஸ கடைசியா பார்க்கலான்னு வந்தா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க தங்கச்சியா, ப்ரொஃபசர் ஐவிக்கு தங்கச்சி இருக்கா? அது மட்டும் இல்ல அவங்களோட தங்கச்சிக்கு அவங்க மாதிரியே பர்சனல் டிஃபிகல்ட்டி பர்சனாலிட்டி வந்துட்டு இருக்கு போல அப்படிங்கிறப்ப லூசியான்ட்டு ஆமா ப்ரொஃபசர் ஐவியும் அப்படிதானே அப்படின்ட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஏதோ பார்த்து அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ப்ரொஃபசர் ஐவியும் அதுக்கப்புறம் லூயிஸ் இருந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கே ஒண்ணு புரியல நண்பர்களே, அவன் ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்ட், ப்ரொஃபசர் இந்த மாதிரி நடக்க கூடாதுதான் என்ன கணக்கு அப்படின்னு எனக்கே தெரியல நண்பர்களே. இதை வந்துட்டு நீங்க பார்த்ததையே மறந்துடுங்க. லூயிஸ் இருந்துட்டு நான் திரும்ப உயிரோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிறப்ப அவர்ன்ட்டு வெல் பேட்டில் ஃபீல்டில் வந்துட்டு ஃபோக்கஸா இருக்கணும், ரொம்ப எந்தூசியாஸ்டமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப அவர்ன்ட்டு சரி புரிஞ்சது அப்படிங்கிறப்ப இருந்துட்டு ஓ சின்ஸ் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்ப வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படிங்கிறப்ப லூசியா இருந்துட்டு வெயிட் சீனியர் நீங்க எப்ப வந்தீங்க, ஆமா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவளா அப்படின்னு சொல்றப்ப அவர்ன்ட்டு ப்ளீஸ் டு மீட் யூ எவரிவன், நான் தான் ஆண்ட்ரியாஸ் கார்மெல்ல கூட வரப்போறல போர்ல அவரோட ஒரு இன்னொரு ஹேண்டா வந்துட்டு ஜாயின் பண்ண போறேன், என்னோட பேர் வந்துட்டு ஃபியோன் ஹார்டி அப்படின்னு சொல்றா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இவ்வளவுதான் கைஸ், இது வரைக்குமே இந்த மேன் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. கடைசியா போன நவம்பர் மாசம் 11ஆம் தேதி எப்பயோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகல, ஏன்னு தெரியல, இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணலையா இல்ல பிரேக்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே தரல. பட் இவ்வளவுதான் இப்போதைக்கு இருக்கு. இந்த மேனுவ பத்தி கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் போக போக நீங்க பாத்தீங்கன்னா நெக்ரோமான்சர் மேன்வாவா இருந்தாலும் அவ்வளோக்கு அப்படி இருக்காது. ஃபுல் ஃபோக்கஸ்டு ஸ்டோரியில தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஜாப்பனீஸ் மேன்வா, ஸோ அதனாலேயே ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்களோ என்னவோ தெரியல. எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. போக போக வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த லூசியாக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நம்மளாலே அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஸோ அந்த கேரக்டர் கூட பாண்ட் ஆனாலே அவங்க கேரக்டர் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே மேன்வா நல்லா இருக்கு. இதெல்லாம் அப்படியே ஒரு சைடில் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஃபினிஷ்டான மேன்வா வந்துட்டு போட சொல்றீங்க. ஆக்சுவலா கம்ப்ளீட்டான மேன்வா வந்துட்டு அவ்வளோக்கு இல்லை நண்பர்களே. நான் தேடி பார்த்ததுல அவ்வளோக்கு அவைலபிளே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஃபினிஷ்டான மேன்வா தெரியும் அப்படின்னா நீங்க வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்துட்டு அதை பார்த்துட்டு நல்லா இருந்தா மட்டும் அதை வந்துட்டு அப்லோட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் என்னால் இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கிற மேன்வா தான் போட முடியும். ஏன்னா எல்லாமே அதிகமான சாப்டர் தான் போயிட்டு இருக்குது. கம்ப்ளீட்டடா மேன்வா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்துட்டு வேணும்னு ஆன்கோயிங் மேன்வா போடல, வேற வழி இல்லாம தான் போடுறேன். உங்களுக்கு ஃபினிஷ்டான மேன்வா தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஆன்கோயிங் அனிமையோட எபிசோட்லாம் வர வர நாட்களை வந்துட்டு நான் அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன மேன்வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.